அமெரிக்கால வந்து எல்லாருமே ரைட் ஹேண்ட் சைட் டிரைவிங் பண்ணுவாங்க. பட் இந்தியாவில் ஆகட்டும் நிறைய கண்ட்ரிஸ் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைட் டிரைவிங் பண்றாங்க. எதனால வந்து இந்த சேஞ்சஸ் வந்து நடந்துச்சு அண்ட் இந்த சேஞ்சஸ்ல யார் வந்து காரணம்? நெப்போலியன் போனபார்ட்டே. அவருக்கு மிகப்பெரிய சேஞ்ச், நல்ல விஷயங்கள் பண்ணி கொடுத்திருக்காரு இந்த வேர்ல்ட்ல. அது என்னென்ன சேஞ்சஸ் தான் கொடுத்தாரு அண்ட் எதனால வந்து இந்த மாதிரி விஷயத்த நம்ம ஃபாலோ பண்றோம்? லெஃப்ட் ஹேண்ட் சைட் டிரைவிங். லெஃப்ட் ஹேண்ட் சைட் டிரைவிங் வந்து ஏன் ஃபாலோ பண்ணாங்க? ஒரு 19th சென்ச்சுரியில ஒரு சேஞ்சை கொண்டு வந்தாங்க ஒரு சில கண்ட்ரிஸ். என்னென்ன கண்ட்ரிஸ்லாம் அப்படின்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து 1500 வருஷங்களுக்கு முன்னாடி வந்து இங்கிலீஷ்ல வந்து பிரிட்டிஷ் கண்ட்ரிஸ்ல வந்து அவங்க வந்து வாருக்கு போகும்போது வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல வந்து குதிரை ஓட்டிட்டு போகும்போது ரைட் ஹேண்ட் சைட்ல வந்து வர பீப்புள் வந்து அட்டாக் பண்ண முடியும். அதான் மைண்ட் செட்ல வச்சுட்டு ரைட் ஹேண்ட் சைட்ல வந்து ரைட் ஹேண்டர்ஸ் இருக்கும் போது ஈஸியா வந்து அட்டாக் கொடுக்க முடியும். அந்த மாதிரி மைண்ட் செட்ல இருக்கிறதுனால அந்த மாதிரி வந்து கொடுத்தாங்க ஃபர்ஸ்ட். அப்படி அந்த விஷயத்த முதல்ல ஸ்டார்டிங் அந்த இடத்துல வந்துச்சு. அதனால வந்து ராஜாக்கள் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா, நீங்க வந்து ரைட் ஹேண்ட் சைட்ல போறவங்க லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல போறவங்க எல்லாருமே வந்து ஒரு கிங்கா இருக்கட்டும், நல்ல ஒரு பிரஸ்டீஜியஸான பீப்புள் ஆகட்டும், அந்த மாதிரி இருக்கணும் அப்படின்ற மாதிரி கொண்டு வந்தாங்க. லேட்டர் ஆன் அது ஒரு காலனைஸ் பண்ற ஒரு ரூலா ஒரு நல்ல ஒரு விஷயங்களா மாறிடுச்சு. லைக் ரைட் ஹேண்ட் சைட்ல லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல போறவங்க எல்லாருமே வந்து ஒரு நல்ல ஒரு பெரிய லெவல்ல இருக்கிறவங்களாகட்டும், ரைட் ஹேண்ட் அந்த ஆப்போசிட் சைட்ல போறவங்க எல்லாகட்டும், இல்ல ஒரு டவுனா இருக்கவங்க அப்படிங்கிற மாதிரி பிரிட்டிஷ் அந்த மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. லேட்டரா அந்த உலகம் ஃபுல்லா வந்து இந்த விஷயத்த ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சாங்க. நெப்போலியன் போனபார்ட்டே. இவருக்கு வந்து உலகம் முழுக்கும் இந்த மாதிரி விஷயம் பண்றது வந்து பிடிக்கும். அவருக்கு நெப்போலியன் போனபார்ட்டேக்கு வந்து கேப்சர் பண்ண ஆரம்பிச்சாரு நிறைய கண்ட்ரிஸ. அப்படி கேப்சர் பண்ண ஜெர்மனி, ரஷ்யா சைட்ல இருக்கட்டும், இந்த மாதிரி கண்ட்ரிஸ் ஃபுல்லா வந்து ரைட் ஹேண்ட் சைடா கொடுத்தாரு. நீங்க சொல்றது வந்து நாங்க ஃபாலோ பண்ண மாட்டோம். லைக் நீங்க வந்து காலனைஸ் பண்ண ஏகாதிபத்தியம் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க உங்களுக்கு நாங்க அடிமை கிடையாது. லைக் நீங்க தான் டாப்னு கிடையாது, நாங்களும் எல்லாரும் ஈக்குவல் அப்படின்னு சொல்ற மாதிரி நெப்போலியன் போனபார்ட்டே அவர் வந்து டிஃப்ரெண்டா வந்து நீங்க ரைட் ஹேண்ட் சைட்லயும் போய்க்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் கொடுக்குறாரு. அதனால வந்து வேர்ல்ட்ல வந்து நெப்போலியன் வந்து கொண்டு வந்த எல்லா விஷயங்களும் வந்து நெக்ஸ்ட் வர கண்ட்ரிஸ் எல்லாமே வந்து ரைட் ஹேண்ட் சைட் டிரைவிங்க கொண்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் அதான் வந்து ஸ்கோடால ஆகட்டும், நிறைய கார்ஸ்ல வந்து இந்தியால வர கார்ல வந்து ஜஸ்ட் பை ஒரு சேஞ்ச் மட்டும் தான் இருக்கும் லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல. பட் அந்த கார் ஃபுல்லாவே வந்து ரைட் ஹேண்ட் சைட்ல மாற்ற மாதிரியே இருக்கும் ஸ்கோடாவாகட்டும் ஒரு வெஸ்டர்ன் கண்ட்ரிஸோட கார்ல. பட் இதை வந்து மெயினா வந்து அடாப்ட் பண்ணது அமெரிக்கா அப்படின்ற சொல்லலாம். லைக் எல்லா கண்ட்ரிஸும் ஒரு சில ப்ராப்ளம் நெக்ஸ்ட் வந்து இருக்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நெக்ஸ்ட் கம்ப்ளீட்டா சேஞ்ச் பண்ண ஆரம்பிச்சான். இந்தியால ஏன் வரல? இந்தியா, பாகிஸ்தான், பிரிட்டன் இந்த மாதிரி கண்ட்ரிஸ்ல எதனால வர முடியல அப்படின்னா, நெப்போலியன் போனபார்ட்டே அவர் கேப்சர் பண்ற மேக்சிமம் கண்ட்ரிஸ் வந்து எல்லாத்துக்குமே வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டார் இந்த ரூலை. நீங்க வந்து ரைட் ஹேண்ட் சைட்லயும் பண்ணிக்கலாம், ரைட் ஹேண்ட் சைட்ல பண்ணணும் அப்படின்ற மாதிரி கொண்டு வந்துட்டாரு. ஏன் அப்படின்னா, நீங்க பிரிட்டிஷ் மட்டும்தான் ஒரு உலகத்தை டாப்பானவங்க, அவங்க மட்டும்தான் ரைட் ஹேண்ட் சைட்ல யூஸ் பண்ணுவாங்க, ஒரு லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல யூஸ் பண்ணுவாங்க. அது மாதிரி ஒரு விஷயங்கள் கொண்டு வந்ததுனால இந்த மாதிரி ஒரு இம்பாக்ட வந்து கொண்டு வரணும் அப்படின்னு கொண்டு வந்துட்டாரு. சரி, ஓகே, ஃபைன். இதனால கொண்டு வர முடியல அப்படின்னா, நெப்போலியன் போனபார்ட்டே பிரிட்டிஷா பிடிக்க முடியல, லைக் இங்கிலாண்ட பிடிக்க முடியல. இங்கிலாந்து வந்து இந்தியாவை காலனைஸ் பண்ணதுனால, இந்தியா, பாகிஸ்தான் அந்த மாதிரி சில கண்ட்ரிஸ் இருக்கிறதுனால அந்த மாதிரி கண்ட்ரிஸ்ல இந்த மாதிரி ரூல்ஸை ஃபாலோ பண்றாங்க. ஸ்டில் நவ் லெஃப்ட் ஹேண்ட் சைட் டிரைவிங்க வந்து ஃபாலோ பண்றாங்க. இன்னொரு விஷயம், லெஃப்ட் ஹேண்ட் சைட் டிரைவிங் பண்றதுனால வந்து நல்ல ஒரு அவங்களுக்கு ஈஸியா வந்து ரைட்ல வந்து என்ன பண்ணணுமோ லெஃப்ட்ல என்ன பண்ணணுமோ அவங்களுக்கு வந்து குதிரையில போற விஷயங்கள் வந்து ஜஸ்ட் பை குதிரையில வந்து அட்டாக் பண்ற விஷயத்தினால கொண்டு வந்ததை இப்போ இந்த மாதிரி இம்பாக்ட் வந்து கிரியேட் பண்ணிருக்கு. ஜஸ்ட் பை ஒரு காலனைஸ் விஷயமா ஒரு ராஜாக்கள் போறதாகட்டும் அந்த மாதிரி விஷயம் கொண்டு வந்ததுனால ப்ராப்ளம் ஏற்பட்டுச்சு. அந்த ப்ராப்ளத்தை வந்து நெப்போலியன் போனபார்ட்டே வந்து சால்வ் பண்ணாரு. அப்படி சால்வ் பண்ண கண்ட்ரிஸ் வந்து எல்லாருமே அடாப்ட் பண்ணிட்டாங்க. அப்படி அடாப்ட் பண்ணாத காலனைஸ் பண்ணாத கண்ட்ரி வந்து அடாப்ட் பண்ண முடியல. பட் அந்த விஷயங்கள் வந்து இன்னொரு சைடு பார்க்கும்போது லெஃப்ட் ஹேண்ட் சைட் டிரைவிங்ல ஒரு பாசிட்டிவான விஷயம் என்னன்னா, இந்த காலனைஸ் பண்ண விஷயங்கள் வந்து ப்ராப்ளமா இருக்கலாம். அண்ட் இதுக்கு முன்னாடி ராஜாக்கள் மட்டுமே யூஸ் பண்ணிட்டு இருக்கலாம். இப்போ வந்து நார்மல் பீப்புள் யூஸ் பண்றதுனால மிகப்பெரிய அட்வான்டேஜ்.
ஏன் அப்படின்னா ஈஸியா வந்து அவங்க சேஞ்ச் பண்ண முடியும். இன்னொரு விஷயம் வந்து நெப்போலியன் போனாபார்ட்டே பண்ணாரு. நிறைய பீப்புள் வந்து லெஃப்ட் ஹேண்டர்ஸ் அதிகமா இருக்காங்க ஃபாரினர்ஸ்ல. அப்படி அந்த லெஃப்ட் ஹேண்டர்ஸ் அதிகமா இருக்கும்போது அவங்களோட கம்ப்ளீட்டா வந்து ஆப்போசிட்டான விஷயங்கள் நடக்கும். லைக் எப்படி அப்படின்னா லெஃப்ட் ஹேண்டர்ஸா இருக்காங்க அப்படின்னா ரைட் ஹேண்டர் சைடு மட்டும் ரைட் ஹேண்டர் மாறுவாங்க. அப்படி அந்த விஷயங்கள் இருக்கிறதுனால வந்து இன்னும் பெட்டரா வந்து அண்டர்ஸ்டாண்டிங் கிடைச்சி இன்னும் பெட்டரான கொடுக்க முடிஞ்சிச்சு. இதுதான் லெஃப்ட் ஹேண்ட் சைடுக்கும் ரைட் ஹேண்ட் சைடுக்கும் டிஃபரன்ஸ் எதனால வந்துச்சுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோல பார்த்தோம்.